நீலினி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். கொல்லிமலையில் சதாசிவம் ஐயா என்னவோ போட்டு எரிச்சிட்ருக்காரு. என்னன்னு அவர்கிட்டயே போய் கேட்போம். ஐயா வாப்பா. என்னையா எரிச்சிட்டு இருக்கீங்க? எரிச்சின்னு இருக்கேண்ணா. இதை பார்த்தா எரிக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க ஐயா. என்ன தெரியுது இதில்? இதோ பானை மாதிரி தெரியுதா? ஆமாம். இது அந்த காலத்தில் பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சித்த பெருமக்கள், நம்ம மூதாதையர்கள் பாரம்பரியமாக ஒரு வசீகரம் சக்தி வாய்ந்த மை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முறையில் நம்ம இப்போது இந்த கொல்லிமலையில் இந்த வசீகர மையை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். இதில் பல மூலிகைகள், வசீக மூலிகைகள், சஞ்சீவி மூலிகைகள், அது மட்டும் இல்லாமல் புல்லுருவிகள், அதாவது சில புல்லுருவி இருக்குது. அந்த ஒவ்வொரு புல்லுருவிக்கும் சில சில சக்திகள் உண்டு. இந்த மாதிரி மலையில் இருக்கிற சஞ்சீவி மூலிகைகள், 8 விதமான வசிய மூலிகைகள், புல்லுருவி, இவை எல்லாத்தையும் சித்தர் காலத்தில் செஞ்சுற மாதிரி பானையில் வைத்து புடம் வைத்து எரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் புடம் போடுறதுன்னு பார்த்தீங்களா? இதுதான் புடம் போடுறதுன்ட்டு இதில். ஆமாம், இந்த புடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டிருப்போம். 2 பக்கமும் பானையில் காற்று போகாமல் சீலை செய்து, மண் சீலை செய்து உள்ள மூலிகைகளை அடைத்து அதன் மூலியம் நம்ம வந்து செய்முறை செய்வோம். இது எத்தனை வருஷம் பாரம்பரியமான முறை ஐயா? எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது, எத்தனை யுகம் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, கோடி வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர், புலிப்பாணி, கரூரார், இப்படி பல சித்த பெருமக்கள் கூறிய வசிய முறை மருந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக நம்ம கடைபிடித்து செய்து வரோம். இதில் இன்னும் சரி முறை இருக்குது. இப்போ தான் புடம் கொடுத்துருக்கோம். இதுக்கு பிறகு அது ஆடின பிறகு மூலிகை தனியாக எடுத்து அது எவ்வாறு செய்கிறது, கூட நிறைய வாசனாதி திரவியங்கள் சில விதம் செய்து இந்த மூலிகையை செய்யணும் ஐயா. ஐயா, இது மக்களுக்காக கேட்குறேன். இந்த முறையை செஞ்சால் என்ன நன்மைகள் இருக்குது மக்களுக்கு? ஐயா, வசீகரம் அப்படின்னா எல்லாமே இந்த காலத்தில் எப்படி நினைக்கிறாங்கன்னா, வசீகரம்ன்றது என்னவோ ஒருத்தரை கவர்றது, ஒருத்தர் வந்து மயக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. ஆனால் வசீகரன்றது அப்படி இல்லைங்க. வசீகரம் என்பது ஒரு நல்ல ஒரு தெய்வ ஆற்றலை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உடம்புக்கு கொடுக்குறது. நம்ம இடம் வந்து கோயில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயில் நல்ல பரிமளத்தோட, நல்ல வாசனையோடு அந்த இடம் திகழும். அவ்வாறு பரிமளம் வாசனையோடு அந்த இடம் திரும்போது அந்த இடத்துல நிறைய மக்கள் செய்யும்போது அவங்களுடைய மனமும் அதில் வந்து சந்தோஷப்படும், அவங்க மனசும் அதில் வந்து நிறைய மாற்றங்கள் அடையப்படும். அதுபோல் இந்த மூலிகைகளும் அந்த வசிய முறைகள் சொல்லக்கூடியது நமக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு நல்ல ஒரு தெய்வீகாந்த சக்தியை இழுத்து கொடுக்குற தன்மையை கொடுக்கும். முக வசீகரம்னு சொல்கிறோம். முகம் வசீகரம், அதாவது முகவசியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான தீய விதமான இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் உடம்பிலிருந்து விலக்கி நம்ம உடம்புல நல்ல ஒரு தெய்வ ஆற்றலை கொடுக்கறது தான் இந்த வசிய முறைகள். இந்த வசிய முறைன்றது நாம் தொடுமுறை பயன்படுத்தும் பொழுது முகம் வசீகரம் ஏற்படும். உடலில் வந்து நல்ல ஒரு தெய்வ ஆற்றலை வந்து கொடுக்கும். அப்போ தெய்வ ஆற்றலாம் இருக்கிற நம்ம போகிற ஒரு காரியம் வெற்றி பெறும். ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த காரியம் ஜெயிக்கும். ஒரு உதவி நாடி மற்றவங்கள்ட்ட போகும்போது அந்த உதவி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரி அனைத்து விதமான ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது, உடல் வசீகரித்த குடிக்கக்கூடியது, தொழில் ரீதியாக அல்லது பிற வேலை சேர்ந்து நம்ம வெளியில் போகும்போது எந்த விதமான தீய சக்திகளும் நம்மளை அண்டாமல் நம்ம உடலை காப்பதற்காக தான் செய்யப்படுற இந்த மூலிகையை வைத்து செய்யக்கூடிய இந்த வசிய முறை எல்லாமே நம்மளுக்கு பயன்படுது. வசியன்றது தவறான ஒரு விஷயம் இல்லைங்க ஐயா. இப்போது நம்ம வந்து காலையில், மாலையில், மதியம் எந்த டைமில் வச்சுக்கலாம் ஐயா? இதுக்கு காலையில் வந்து சாமி கும்பிடு, இது வந்து முறை இருக்குங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை அறையில் வைத்து அதுக்கு உருவான மந்திர முறைகள் இருக்குது, அதுக்கு என்ன படையல் முறையில் பூஜை முறைகள் இருக்குது. முறையாக பூஜை செய்து நம் வீட்டிலிருந்து வெளியில் தொழில் முறையாக அல்லது ஏதோ ஒரு வியாபார விஷயமாக வெளியில் செல்லும் பொழுது அந்த மையை நம்ம நெத்திலேயோ
அல்லது புருவத்திலேயே தடவி போகும்போது நமக்கு ஜெய காரிய வெற்றி உண்டாகும், காரிய சித்தி கிடைக்கும். சரிங்களா? அதனால் போகலாம், பொழுதுனிக்கும் வச்சுக்கலாம். அதனால் எந்த குறையும் இல்லை, எந்த ஒரு தோஷமும் ஏற்படுறது இல்லைங்க. இது ஒரு மண்டலம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டே வரணுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா? ஒரு மண்டலம் நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ, இந்த மூலிகை செய்து நாங்கள் மகா அதரவண காளி யாகத்தில் உருவேற்றி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3-4 மணி நேரம் மகா அதரவண காளியோட மந்திர ஜெப உருக்களை கொடுத்து, மந்திரங்களை கொடுத்து, சக்தியூட்டி தான் மக்களுக்கே கொடுக்குறோம். இது ஏதோ எடுத்து பானையில் வச்சு கொடுக்குறது இல்லைங்க. இதுக்கு பின்ன இன்னும் நிறைய செய்முறை விளக்கம் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட்டு என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஐயா, இன்னொரு கேள்வி. இப்போ மக்கள் அனைவரும் இதை இந்த வசிய மருந்தை வச்சுட்டாங்க, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே வைக்கலாமா? ஐயா, இது நான் சொல்கிறது கேளுங்க. நீங்கள் கேட்டால் வசிய மருந்து இல்லைங்க, வசிய மை. வசியம் அப்படின்றது என்னன்னா, வஷீகரன் அப்படின்னு நார்த் சொல்லுவாங்க. வஷீகரன் அப்படின்றது ஒரு தெய்வத்தோட பெயர். வஷீகரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆற்றல் இருக்கிறது, நல்ல குணம் இருக்கிறது, நல்ல தெய்வ சக்தி இருக்கிறது, நல்ல தன்மை மனம் உள்ளவர்கள் சொல்ல தான் வஷீகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது குறிப்பாக குழந்தைகளுக்கு இது பயன்படாது. ஏன்னா குழந்தைகள் தாய் தகப்பனை சார்ந்து இருக்கிறதால இது குழந்தைகளுக்கு பயன்படாது. ஆனால் சிறு குழந்தைகளுக்கு வைக்கும்போது கண்டிஸ்டி சில தோஷங்கள் குழந்தைங்களுக்கு தாக்காமல் இருக்கும். பெரியவர்கள் ஆண் பெண் 2 பேரும் பயன்படுத்தலாம். இது எந்த விதமான தோஷத்தையும் கொடுக்காது. குறிப்பாக பெண்கள் இந்த மாதவிடாய் நாட்களில் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. மற்ற எல்லா நாள்லேயும் இதை தாராளமாக பயபக்தியோட தெய்வத்தை வணங்கி பயன்படுத்தும் போது அவங்களுக்கு எல்லா விதமான சக்தியும் அற்புதமாக கொடுக்க வல்லது தான் இந்த சகல வசீகர மை அப்படின்னு சொல்கிறதுங்க. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. மக்களே, பயனுள்ள இன்ஃபர்மேஷனை நம்ம கேட்டோம். நீலி டிவி சேனல் அன்பானவருக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சித்தர்கள் கூறிய முறையில் நாம் இந்த வசிய மருந்து வசியமை செய்யக்கூடியது. மருந்து மூலிகை பொருட்களை பானையில் வைத்து சித்தர்கள் கூறிய வழியில் அதற்கு முறையாக மண் சீலை செய்து அதை நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த தயாரித்த உடுவையை நன்கு வெயிலில் காய வைத்து அதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். சிறிது துவாரங்கள் இருந்தால் கூட மூலிகையினுடைய முழு தன்மை கிடைக்காமல் அது ஆவியாகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே மூலிகைகளையும் பில்லுருவிகளையும் சஞ்சீவி மூலிகைகளையும் இந்த பானையில் இட்டு அந்த பானையினுடைய வாய்ப்பழு பகுதி முழுவதும் பொருந்தும் விதத்தில் நன்றாக மண் சீலை செய்து அதை நாம் வெயிலில் உலர வைக்க வேண்டும். ஒரு 2-3-4 மணி நேரம் நல்ல வெயில் இருந்தால் ஒரு 1 மணி நேரம் போதும். அவ்வாறு செய்து முன்னதாக நமது வீடியோ பதிவில் பார்த்த மாதிரி புடம் செய்து அதனுடன் தேவையான வாசனாதி திரவங்களை சேர்த்து முறையாக அரைத்து இதை நாம் தயார் செய்த வேண்டும். அவ்வாறு தயார் செய்த மையினை நன்கு பக்குவப்படுத்தி ஒரு மண் பாண்டத்தில் இதை தயார் செய்வது மிகுந்த சிறப்பு. அவ்வாறு தயார் செய்யப்பட்ட மையை பிரத்யேகமாக நடைபெறுகின்ற மகா அதர்வன காளி பூஜையில் வைத்து உருவேற்றி அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது பல அற்புத ஆற்றல்களையும் சக்திகளையும் நமக்கு வழங்கும். இது அனைத்தும் பாரம்பரிய முறையிலும் சித்தர்கள் கூறிய
வழிமுறை அடிப்படையிலும் செய்வித்து மக்கள் பயன்பெற இதை நாம் வழங்குகிறோம். Like and subscribe.